வெல்கம் டு நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் அச்சீவர்ஸ்க்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் இருக்கிற ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் வித் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டோடு பார்க்கலாம். அண்ட் தென் இந்த வீடியோவில் ஒவ்வொரு சாப்டரோட வெயிட்டேஜும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைசிஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு சாப்டர்லேயும் கம்மிங் நீட் எக்ஸாமுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸையும் நம்ம அனலைசிஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நீட் 2024 எக்ஸாமில் கெமிஸ்ட்ரியிலேருந்து கிளாஸ் 11ல் எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 23 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. கிளாஸ் 12ல் நீட் 2024 எக்ஸாமில் 27 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலாக 50 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதாவது செக்ஷன் ஏல நம்ம 35 கொஷின் அட்டன் பண்ணணும். செக்ஷன் பியில் 15 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் 10 கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ணணும். ஸோ மொத்தமாக 45 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணணும். 45 × 4 எவ்வளோ மார்க் அப்படின்னா 180 மார்க்குக்கு நம்ம நீட் எக்ஸாமை எழுதுவோம். நீட் 2024 எக்ஸாமோட யூனிட் வைஸ் கொஷின்ஸ் வித் டோட்டல் மார்க்ஸோடு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் டோட்டலாக எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னா 10 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 10 சாப்டர்லேருந்து நீட் 2024 எக்ஸாமுக்கு 19 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதாவது டோட்டலாக ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து 76 மார்க்குக்கு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இதில் நீட் 2024 எக்ஸாமில் 15 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலாக இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து 60 மார்க்ஸ்க்கு நீட் 2024 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து நீட் 2024 எக்ஸாமில் 16 கொஷின்ஸ். ஸோ டோட்டலாக 64 மார்க்ஸ்க்கு இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க. இப்போது ஒவ்வொரு சாப்டர்லேயும் நீட் 2024 எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் 10 சாப்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்டர் சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. இந்த சாப்டர்லேருந்து நீட் 2024 ரீ எக்ஸாமில் 3 கொஷினும் 2024 எக்ஸாம்லேயும் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 இந்த சாப்டர்லேருந்து 1 கொஷினும், நீட் 2022 ஃபேஸ் 2ல் 2 கொஷினும், ஃபேஸ் 1ல் 1 கொஷினும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 2 ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்லேருந்து நீட் 2024 ரீ எக்ஸாம்லேயும் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாம்லேயும் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்லேருந்து 2 கொஷினும், நீட் 2022 ஃபேஸ் 2லேயும் ஃபேஸ் 1லேயும் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 3 ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷன்லேருந்து நீட் 2024 ரீ எக்ஸாம்லேயும் நீட் 2024 எக்ஸாம்லேயும் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022 ஃபேஸ் 2ல் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஃபேஸ் 1ல் எந்த கொஷினும் இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சாப்டர்லேருந்து கேட்கல. நெக்ஸ்ட்டு சாப்டர் நம்பர் 4 கெமிக்கல் ஈக்குலிபிரியம். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2024 ரீ எக்ஸாமில் 2 கொஷினும், நீட் 2024 எக்ஸாமில் 3 கொஷினும் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 இந்த சாப்டர்லேருந்து எந்த கொஷினும் கேட்கல. நீட் 2022 ஃபேஸ் 2ல் 1 கொஷினும், ஃபேஸ் 1ல் 1 கொஷினும் இந்த கெமிக்கல் ஈக்குலிபிரியம் சாப்டர்லேருந்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 5 அயானிக் ஈக்குலிபிரியம். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2024 ரீ எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் இந்த சாப்டர்லேருந்து எந்த கொஷினும் கேட்கல. நீட் 2023 எக்ஸாம்லேயும் இந்த சாப்டர்லேருந்து எந்த கொஷினும் கேட்கல. நீட் 2022 ஃபேஸ் 2ல் அயானிக் ஈக்குலிபிரியம்லேருந்து 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022 ஃபேஸ் 1ல் இந்த சாப்டர்லேருந்து எந்த கொஷினும் கேட்கல. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 6 சொல்யூஷன்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2024 ரீ எக்ஸாமுக்கு 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 இந்த சாப்டர்லேருந்து எந்த கொஷினும் கேட்கல. நீட் 2022 ஃபேஸ் 2ல் சொல்யூஷன் சாப்டர்லேருந்து 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022 ஃபேஸ் 1ல் இந்த சாப்டர்லேருந்து எந்த கொஷினும் கேட்கல.
அடுத்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் சாப்டர் நம்பர் 7 தெர்மோடைனமிக்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2024ஓட ரீ எக்ஸாம்லேயும் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாம்லேயும் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து நீட் 2023ல் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022ஓட ஃபேஸ் 2ல் 2 கொஷினும் ஃபேஸ் 1ல் 1 கொஷினும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 8 எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. இந்த சாப்டர்லேருந்து நீட் 2024ஓட ரீ எக்ஸாமில் 2 கொஷினும் நீட் 2024 எக்ஸாம்லேயும் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியிலேருந்து நீட் 2023ல் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022ஓட ஃபேஸ் 2ல் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியிலேருந்து 2 கொஷினும் ஃபேஸ் 1ல் 3 கொஷினும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 9 கெமிக்கல் கைனட்டிக்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2024ஓட ரீ எக்ஸாமில் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 கொஷின் பேப்பர்லேயும் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல் கெமிக்கல் கைனட்டிக்ஸ்லேருந்து 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022ஓட ஃபேஸ் 2ல் கெமிக்கல் கைனட்டிக்ஸ்லேருந்து 1 கொஷினும் ஃபேஸ் 1ல் 2 கொஷினும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 10 நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி. இந்த சாப்டர்லேருந்து நீட் 2024ஓட ரீ எக்ஸாமில் எந்த கொஷினும் கேட்கல. நீட் 2024 எக்ஸாம்லேயும் எந்த கொஷின் கேட்கல. அதுக்காக இந்த சாப்டர் நம்ம படிக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எல்லா சாப்டரையும் படித்தாதான் நம்ம 180 மார்க் ஃபுல்லாக எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு நீட் 2023ல் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியிலேருந்து எந்த கொஷினும் கேட்கல. நீட் 2022ஓட ஃபேஸ் 2ல் 1 கொஷினும் நீட் 2022ஓட ஃபேஸ் 1ல் 1 கொஷினும் இந்த நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் டோட்டலாக 5 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 5 சாப்டர்ஸ்லேருந்து நீட் 2024க்கு 15 கொஷின்ஸ், அதாவது 60 மார்க்கு கேட்டிருந்தாங்க. இப்போ சாப்டர் வைஸாக 1 by 1 பார்க்கலாம். சாப்டர் நம்பர் 11 பீரியாடிக் டேபிள் அண்ட் பீரியாடிசிட்டி. இந்த சாப்டர்லேருந்து நீட் 2024ஓட ரீ எக்ஸாம்லேயும் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாம்லேயும் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல் பீரியாடிக் டேபிள் அண்ட் பீரியாடிசிட்டி சாப்டரில் எந்த கொஷின் கேட்கல. நீட் 2022ஓட ஃபேஸ் 2ல் 4 கொஷினும் ஃபேஸ் 1ல் 2 கொஷினும் இந்த சாப்டர்லேருந்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 12 கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2024ஓட ரீ எக்ஸாமில் 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 5 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல் இந்த கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் சாப்டர்லேருந்து 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022ஓட ஃபேஸ் 2ல் 2 கொஷினும் ஃபேஸ் 1ல் 3 கொஷினும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 13 பி பிளாக் எலமெண்ட். பி பிளாக் எலமெண்ட்லேருந்து நீட் 2024ஓடைய ரீ எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாம்லேயும் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல் இந்த பி பிளாக் எலமெண்ட்லேருந்து 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022ஓட ஃபேஸ் 2லையும் ஃபேஸ் 1லையும் பி பிளாக் எலமெண்ட்ஸ்லேருந்து 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் நம்பர் 14 டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2024ஓடைய ரீ எக்ஸாமில் 6 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீட் 2023 எக்ஸாமில் டிஎன்எஃப் பிளாக் எலமெண்ட்லேருந்து 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022ஓட ஃபேஸ் 2ல் 1 கொஷினும் ஃபேஸ் 1ல் எந்த கொஷினும் இந்த சாப்டர்லேருந்து கேட்கல. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 15 கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2024ஓடைய ரீ எக்ஸாமில் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாம்லேயும் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022ஓட ஃபேஸ் 2லையும் ஃபேஸ் 1லையும் 2 கொஷின் இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ன்ற சாப்டர்லேருந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 7 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 7 சாப்டர்ஸ்லேருந்து 16 கொஷின்ஸ், அதாவது 64 மார்க்ஸ்க்கு லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க. இப்போ 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாப்டர் நம்பர் 16 சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இந்த சாப்டர்லேருந்து நீட் 2024ஓட ரீ எக்ஸாமில் 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 5 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல் இந்த சாப்டர்லேருந்து 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022ஓட ஃபேஸ் 2லையும் ஃபேஸ் 1லையும் இந்த சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் நம்பர் 17 ஹைட்ரோ கார்பன்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2024ஓடைய ரீ எக்ஸாமுக்கு 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024ல் இந்த சாப்டர்லேருந்து எந்த கொஷினும் கேட்கல. நீட் 2023ல் ஹைட்ரோ கார்பன் சாப்டர்லேருந்து 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022ஓட ஃபேஸ் 2ல் 3 கொஷினும் ஃபேஸ் 1ல் எந்த கொஷினும் இந்த ஹைட்ரோ கார்பன் சாப்டர்லேருந்து கேட்கல. நெக்ஸ்ட்டு சாப்டர் நம்பர் 18 ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட்
ஹாலோ அரேன்ஸ் இந்த சாப்டர்லேருந்து நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 2 கொஷினும் நீட் 2024 எக்ஸாம்லேயும் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022ஓட ஃபேஸ் 2லையும் ஃபேஸ் 1லையும் இந்த ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸ் சாப்டர்லேருந்து எந்த கொஷினும் கேட்கல. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 19 ஆல்கஹால், பெனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023லையும் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022ஓட ஃபேஸ் 2லையும் ஃபேஸ் 1லேருந்து இந்த ஆல்கஹால், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர் சாப்டர்லேருந்து 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 20 ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023லேருந்து 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022ஓட ஃபேஸ் 2ல் 4 கொஷினும் ஃபேஸ் 1ல் 5 கொஷினும் இந்த ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் சாப்டர்லேருந்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 21 ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டைனிங் நைட்ரஜன். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல் இந்த சாப்டர்லேருந்து 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022ஓட ஃபேஸ் 2ல் ஒரு கொஷினும் ஃபேஸ் 1ல் 3 கொஷினும் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டைனிங் நைட்ரஜன் சாப்டர்லேருந்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 22 பயோமாலிகூல்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமுக்கு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல் பயோமாலிகூல்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022ஓட ஃபேஸ் 2லையும் ஃபேஸ் 1லையும் பயோமாலிகூல்ஸ் சாப்டர்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.